Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு. வாங்க கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ கூட்டாஞ்சோறு பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படினு பார்க்கலாம். நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். அதுக்கப்புறம் 2 மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் காயப்பொடி, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பவுல்ல கொஞ்சமா தேங்காய் துருவல், கொஞ்சமா முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சமா கத்திரிக்காய், ஒரு 3 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமா சேனக்கிழங்கு, அப்புறமா ஒரு 4 துண்டு பூசணிக்காய். இது நீங்க நிறைய சேர்க்கணும்னு இல்லை, ஒரு 4 பீஸ் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா அவரைக்காய், அப்புறம் தேவையான அளவு முருங்கைக்கீரை. இது கூடவே நீங்க மாங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய், உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நல்லா கழுவி அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூட்டாஞ்சோறுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் துருவல், இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்க தேவையில்ல, ஓரளவு கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சா போதும். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 10-12 வெந்தயம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா மசியட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவும் காய்கறிகளும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் சீரக பேஸ்ட்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம், அந்த தண்ணியும் இருக்குது. அப்புறம் தேங்காய் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அது கூட நான் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம முருங்கை இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கை இலை வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில் வரை வைக்க போகிறோம். நம்மளோட சுவையான சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.